Hi everyone, so welcome to Vedantu channel பசங்களா. So 9th standard students இன்னைக்கு நாம exercise 3.5 பார்க்குறோம். 3.4 முடிச்சிட்டவங்க 3.5 என் கூட சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் அண்ட் கூடவே இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களும் சூப்பராக படிக்கட்டும் சரிடா பசங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, நம்மளோட வேதாந்துல ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வேளை 9th and 11th 12th பாத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி நீட் ஜெய், அதாவது நீட்னா டாக்டருக்கு எழுதுற எக்ஸாம், ஜெய்ங்கிறது ஐஐடிக்கு போறதுக்கான எக்ஸாம் சரிங்களா. இந்த ரெண்டு எக்ஸாமையும் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸஸ் தேவைப்படும் கரெக்டா. அந்த ஃபீஸ் கட்ட முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு டெஸ்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ எம்விஎஸ்சி டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்க மார்க் ஸ்கோர் பண்றதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு கூட நீங்க வேதாந்தோல நீட் அண்ட் ஜேஇக்கான அட்மிஷன்ஸை எடுத்துக்கலாம். புரியுதாடா பசங்களா? ஸோ இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ இது பாருங்க, 4th 5th 11th and 12th அக்டோபர் நடக்க போது. இந்த டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க சரிங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் 3.24 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில தியரம்ஸை உங்களுக்கு ஐடென்டிட்டிஸை சொல்ல போறேன். ஓகேவா? இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா பசங்க. எல்லாத்துக்கும் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபேக்டரைஸ் அப்படின்னா நிறைய டேர்ம் இருக்கு, அது குட்டி குட்டி டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அதாவது இன்டூல ஸ்ப்ளிட் பண்ணுவோம் டேர்ம்ஸ். ஃபேக்டரைஸ் அப்படின்னா வாட் இஸ் ஃபேக்டரைஸ் அப்படின்னா என்ன மேம் இருக்கு போனா, பிளஸ் மைனஸ்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராடக்ட்டுக்கு மாத்தணும். என்ன பண்ண போற? ப்ராடக்டா சேஞ்ச் பண்ண போறீங்க. தட் இஸ் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவாடா பசங்களா? ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அப்ப நம்மளுக்கு நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி நான் சொல்றேன் சரியா. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னன்னா, உங்களுக்கு மொத்தமா 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? மொத்தமா 3 டேர்ம்ஸ் இருக்கு ரைட்டா பசங்களா. இந்த 3 டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், செகண்ட் நம்பரும் ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? ஒரு ரெண்டு பேரும் ஸ்கொயர் நம்பர். ஆனா தேர்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டு நம்பர் யாரோட ஸ்கொயர்ஸோ அவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட் இன்டூ 2 டுவைஸ் தி ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அதாவது 2 இன்டூ ஏபின்னு இருக்கு. புரியுதா? இது அப்போ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு பேரும் ஸ்கொயர் நம்பர், அந்த ரெண்டு நம்பரத்தோட ப்ராடக்டா இங்க இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. அப்போ இது எப்படி நம்ம எழுதலாம்? இது என்னது? a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab. அப்போ இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? a plus b the whole square அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதாடா பசங்களா? மொத்தம் 3 டேர்ம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் ஏதாவது ரெண்டு நம்பர் ஏதாவது ஸ்கொயர் நம்பரா இருந்தா நான் இந்த கேஸ் சொல்றேன் சரிங்களா. இதே மாதிரி மைனஸ் வந்தா மைனஸ் ஏபி, a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதான். இப்போ இதுக்கு பதிலா 4 டேர்ம், நம்ம கிட்ட 6 டேர்ம் இருக்கு. சரிங்களா. ஸோ இந்த 6 டேர்ம்ல 3 பேர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், 3 பேர் ஒரு ஸ்கொயர் நம்பர். மீதி இருக்க 3 பேர் எப்படி மேம் இருக்காங்கன்னா ரெண்டு ரெண்டு ப்ராடக்டா இருக்காங்க. ஸோ ஏபி ரெண்டு பேரா இருக்கிறாங்க. டுவைஸ் ஏபி, டுவைஸ் பிசி அண்ட் டுவைஸ் சிஏ இருக்காங்க. இந்த மாதிரி இருக்காங்கன்னா அப்படின்னா இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? a plus b plus c the whole square. புரியுதாடா பசங்க? ஸோ ஐடென்டிட்டிஸை நீ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்டா தேர்ட் ஒன். இப்போ ரெண்டே ஸ்கொயர் நம்பர் தான் இருக்கு, ரெண்டு டேர்ம் தான் இருக்கு, ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. இது எப்படி மாத்தக்கனா, இந்த ரெண்டு பேரும் ஒரு ஸ்கொயர் நம்பர், ரெண்டு பேரும் ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ அதை எப்படி மாத்திக்கலாம்? a plus b into a minus b. என்னடாப்பா? a plus b into a minus b. சரிங்களா. இப்போ இதுவே கியூப் நம்பர், ரெண்டு பேரும் ஒரு கியூப் நம்பர் சப்ராக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன மேம் ஃபார்முலா? ஸோ a மைனஸ் a கியூப் மைனஸ் பினா ஃபர்ஸ்ட் a மைனஸ் பி தான் ஃபர்ஸ்ட் வரணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? a ஸ்கொயர். இங்க கியூபா ஏ எழுதிட்டேன் சாரி. அப்போ a ஸ்கொயர் பக்கத்துல எழுதணும். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் பிளஸ் b ஸ்கொயர். சரிடா பசங்களா. அண்ட் வாட் அபவுட் தி ஃபிஃப்த் ஒன்? a கியூப் பிளஸ் b கியூப். இது யாருக்கு ஈக்குவல்? அப்போ a plus b a square minus ab
பிளஸ் பி ஸ்கொயர். புரியுதாடா பசங்களா? இங்க பிளஸ்னா இங்க உள்ள மைனஸ் வந்துடும், இங்க மைனஸ்னா உள்ள பிளஸ் வரும், அவ்வளவுதான் சேஞ்சஸ். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். ஸோ ஏ ஸ்கொயர் மேபி பி ஸ்கொயர், டேர்ம்ஸ் மாறாது. நான் லாஸ்டா ஒரு ஐடென்டிட்டி, மூணுமே ஒரு கியூப் நம்பர், அதோட ஸ்டாப் ஆகாம அவங்க மூணு பேர்த்தோட ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு, இந்த மாதிரி டைப்ல இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், மூணு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மூணு பேர்த்தோட ஸ்கொயர், அதுக்கப்புறம் மூணு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன், அவ்வளவுதான். சரிடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஓகே, இங்க ரெண்டே பேர் இருக்காங்கன்னா ஜஸ்ட் ஏ ஸ்கொயர், ரெண்டே பேர் ப்ராடக்ட் மட்டும் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இங்க நம்மளுக்கு என்ன, எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளுக்கு இங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர், அவ்வளவுதான். இங்க எத்தனை, மூணு பேர் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர், அவங்க மூணு பேர்த்தோட ஸ்கொயர் மைனஸ் அவங்க மூணு பேர்த்தோட ப்ராடக்ட், அவ்வளவுதான். அதுவும் இதுவும் ஒண்ணுதான், நோ டிஃபரன்ஸ், இட் இஸ் ஆல் சேம். எல்லாமே என்னது, சேமான ப்ராசஸ் தான். புரியுதாடா பசங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நாம சம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, இது எந்த விதமான ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஸ்கொயர் இன்வால்வ் ஆகல, கியூபும் இன்வால்வ் ஆகல. ஸ்கொயர் அண்ட் கியூப் இன்வால்வ் ஆகும் போது தான் ஐடென்டிட்டிஸ்ல வரும். சரியா? இது நார்மலான ஒரு லீனியர் டேர்ம், நார்மலான ஒரு லீனியர் டேர்ம். சரி, நார்மலா இருக்க லீனியர் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம் மேம் அப்படின்னா, ஓகே, இப்போ இது எல்லாத்துலேயுமே காமனா ஒருத்தங்க இருக்கா. ஸோ லீனியர் டேர்ம்ஸ்ல இருக்குன்னா காமன் மல்டிபிள்ஸ் தான். ஸோ இப்போ ஒவ்வொரு டேர்ம்லையுமே ஒருத்தர் இருக்காரு பாருங்களேன். இந்த டேர்ம்லையுமே எம் இருக்காங்க, இவங்களையும் எம் இருக்காங்க, இவங்களையும் எம் இருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ எம் எல்லாத்துலேயுமே காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ ஏஎம்ல எம் போச்சுன்னா மீதி எத்தனை பேர்? ஏ அண்ட் இதில் பி இருப்பாங்க, இதில் சி இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேவாடா பசங்களா? ஸோ லீனியரா ஏஎம் பிளஸ் பிஎம் பிளஸ் சிஎம், ஸோ எம்மை மொத்தமாக காமன் எடுத்து வெளியே எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இவங்கள செக் பண்ணோம். இது ஐடென்டிட்டி கிடையாது. சி, ஒன்று ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயர் இருக்கணும், கியூப் இருந்தால் கியூப் இருக்கணும், இந்த மாதிரி கலந்தெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நீ என்ன யோசிக்கணும்? இட் இஸ் ஓகே, காமன் அவுட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 ஏ இருக்காங்க, செகண்ட் டேர்ம்ல 2 ஏ 1 பி இருக்காங்க. அப்போ காமனா எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு டேர்ம்லயுமே ஏஏ இருக்காங்க. ஆனா எத்தனை ஏ காமனா இருக்கு? 2 ஏ ரெண்டு இடத்துலயுமே இருக்கா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயரை காமனா எடுக்கலாமா? 3 ஏல 2 ஏ போச்சுன்னா அப்ப மீதி எத்தனை? இன்னும் ஒரே ஒரு ஏ இருக்குமா? ஏ மைனஸ், இங்க 2 ஏ போயிடுச்சு, அது போக யார் இருக்கா? பி மட்டும்தான் இருக்காங்க. புரியுதாடா பசங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ மைனஸ் பி, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ வென் இட் கம்ஸ் ஃபார் 4 டேர்ம்ஸ், 4 டேர்ம் வச்சு நம்ம எந்த ஃபார்முலாஸும் படிக்கல, 4 டேர்ம்ஸ் வச்சு எந்த ஃபார்முலாஸும் லீனியர்லாம் நம்ம படிக்கல. கரெக்டுங்களா? அப்போ என்ன யோசிக்கணும் மேம்? 4 டேர்ம் இருக்குன்னா நம்ம ப்ராடக்டா சேஞ்ச் பண்ண போறோம்னா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் 2 பேர்த்த காமன் அவுட் பண்ணணும், செகண்ட் 2 பேருன்னு ரெண்டு பேரா எடுத்துக்கிறோம். சரியா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 5A அண்ட் 10Bன்னு இருக்கு, 5A அண்ட் 10Bன்னு இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துலையுமே காமனா யார் இருக்கா? யாரை வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 5ஐ வெளியே எடுக்கலாம். எப்படி மேம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 5A, செகண்ட் டேர்ம் 10B நம்ம ஆக்சுவலி இப்படி எழுதிக்கலாம். இட் இஸ் 2 into 5B, ரைட்? மைனஸ் இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? 2 into BC plus 2AC. இவங்க ரெண்டு பேர்த்த காமன் எடுக்கணுமா? இந்த ரெண்டு பேர்த்துலேயே பார்த்தீங்கன்னா 5 ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஸோ 5ஐ வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே மீதி ஏ இருக்கு, இங்கே மீதி 2B இருக்கும். புரியுதாடாப்பா? ஸோ 5ஐ நீ எடுத்துட்டா மீதி 2 தான் அங்கே ப்ரெசென்டாக இருக்கும். அண்ட் இங்கே யாரை காமனாக எடுக்கலாம் மேம்? சி இருக்கு, சி மட்டுமா இருக்கு, 2வும் காமனாக இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் 2Cயை காமனாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே பி இருக்கும், இங்கே சைன் மாறும். ஏன்னு சொல்லு? ஏன்னா நீ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து மைனஸை காமனாக எடுத்துக்கிற, மைனஸே சேர்த்தி காமனாக எடுக்கிறீங்க. ஸோ மைனஸை சேர்த்தி காமனாக இருக்கும் போது மைனஸாக இருக்கிற டேர்ம் ஒன்றுமே இல்லாமல் ப்ளஸில் எழுதணும்,
பிளஸ்ல இருக்கிற டேர்ம் மைனஸா எழுதணும். ஏன்னா மைனஸா காமன் எடுக்கும்போது சைன் சேஞ்ச் ஆகணும். சரியா? அப்ப பிளஸ் என்னவா மாறணும்? மைனஸா மாறும். அண்ட் இங்க யார் இருக்கா? ஏ மட்டும் தான் இருக்காங்க. இது செட் ஆகுமா? நோ. அப்ப இது இப்படி எழுதக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? சாரி, இட் இஸ் 4ல 4 வந்து 2 into 2ன்னு எழுதணும். அப்போ ஒரு 2b இருக்கும். ஓகேவாடாப்பா? எஸ். ஸோ இப்படி இருந்தால் டேர்ம்ஸ் ஒரே மாதிரி வரல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 2cயை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ இதில் ஒரு மைனஸ் 2b இருக்கும், இதில் ஒரு ப்ளஸ் ஏ மட்டும் இருப்பாங்க. ரைட்டா? டூ ப்ளஸ் த்ரீன்னு எழுதலாம், 3 + 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பற்றி சேஞ்ச் பண்ணி எழுதலாமா? a - 2b. ஓகே, இப்போ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்கு? இப்போ டோட்டலா உங்களுக்கு 2 டேர்ம் தான் கணக்கு. டேர்ம்ஸ் அப்படிங்கிறது பிளஸ் அண்ட் மைனஸ் தான் செப்பரேட் பண்றது தான் டேர்ம்ஸ். ஸோ அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். கேட்டா இந்த 2 டேர்ம்லயுமே ஒரு நம்பர் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த நம்பர் யாரு? வேற யாரும் இல்லை, a - 2b. ஸோ a - 2b ரெண்டு இடத்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல a - 2b போக மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 5 மட்டும் தான் இருக்காங்க. 5. அண்ட் செகண்ட் டேர்ம்ல 2c மட்டும் தான் இருக்காங்க. திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். புரியுதா பசங்க? 4 டேர்ம் இருக்குன்னா ஒருத்தவங்க ஈஸியாவே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகே? எஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங்: x + y - 1 - xy. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, இது என்ன பண்ணலாம்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயே 4 டேர்ம் தான் இருக்கு. ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? இதை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? ஸோ இந்த 1 வந்து எதுலையுமே காமன் கிடையாது. ஸோ 1 யார் கூடயாவது மர்ஜ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்? x - 1 y அந்த சைடு எழுதிக்கிறேன். y and 1 இடம் மாற்றிக்கிறேன். 1 முன்னாடியும் -1 முன்னாடியும் +y பின்னாடியும் நம்ம மாற்றிக்கலாம். சரியா? ஸோ தட் இப்போ இவங்க 2 பேர்த்த விட்டுருங்க. ஸோ இவங்க 2 பேர்த்த ஒரே நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இவங்க 2 பேர்த்துல இருந்து யாரை காமன் எடுக்கலாம்? இதுல ஒரு 2 நம்பர், இதுல யாரை காமனா எடுக்கலாம்? y காமனா எடுக்கலாம்ல? ஸோ y காமனா எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருமே இல்லை. y காமனா எடுத்துட்டா என்ன ஆகும்? யாருமே இல்லை. ஸோ யாருமே இல்லைன்னா 1 வரும். சரிங்களா? இதுல யார் மிச்சம் இருக்கா? -x மிச்சம் இருக்காங்க. புரியுதாடாப்பா? ஓகே. சி x - 1 1 - x சேம் கிடையாது. சேமான நம்பர் இல்லை. ஸோ சேமான நம்பர் இல்லை, ஆனால் வந்து சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு மேம் அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இதுல இருந்து ஒரு மைனஸை நீங்க y கூட காமன் எடுத்து, அதாவது -yன்னு எடுத்துக்கலாம். -yன்னு எடுத்தா என்ன ஆகும்? இது அப்படியே சேஞ்ச் ஆயிரும். மைனஸ்ல இருக்கிற பிளஸும் பிளஸ்ல இருக்கிறது மைனஸும் சொல்லிட்டு இது அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஒரு மைனஸை நம்ம காமனா எடுத்தோம். ஓகேங்களா? இப்போ இவங்க இப்போ மொத்தமா 2 டேர்ம் இருக்கு. திஸ் இஸ் டேர்ம் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் டேர்ம் நம்பர் 2. இந்த 2 டேர்ம்லயுமே பொதுவா இருக்க ஒரு நம்பர் யாருன்னு கேட்டா x - 1. பிராக்கெட்னு ஒன்று போட்டோன்னா அது ஒரே நம்பரா பார்க்கணும். இட் இஸ் a நம்பர். ஓகேப்பா? நாட் வேரியபிள். அப்போ x - 1ங்கிறது ஒரு நம்பர். அவனை காமனா எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல யாருமே இல்லை. ஸோ 1 போடணும். செகண்ட் டேர்ம்ல y மட்டும் மிச்சம். புரியுதாடாப்பா? ஸோ x - 1 1 - y. Got it? நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்களேன். ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங் சொல்லிட்டு நம்மளுக்கு 3 டேர்ம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் வந்திருக்கு, ஸ்கொயர் வந்திருக்குன்னா ஐடென்டிட்டியை செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல 3 டேர்ம் இருந்தாலும் ஏதாவது ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு தெரியுதா? எஸ், இது ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் இது ஒரு ஸ்கொயர் நம்பர். சரியாப்பா? ஸோ இது யாரோட ஸ்கொயர்? 9ங்கிறது 3யோட ஸ்கொயர், எக்ஸுங்கிறது எக்ஸோட ஸ்கொயர். அப்போ இது 3x ஹோல் ஸ்கொயர். எஸ். இது யாரோட ஸ்கொயர்? 4ங்கிறது 2 ஸ்கொயர், yங்கிறது yயோட ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது a ஸ்கொயர் b ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்போ நடுவில் இருக்கிற டேர்ம் 2ab செக் பண்ணி சொல்லி பார்க்கலாம். நடுவில் இருக்கிற டேர்ம் 2ab
ஃபடாஃபட் பார்க்குறோம். 2ab என்னது, இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். 3x into 2y இட் இஸ் 6xy. 6xy into 2 பண்ணணும், ஏன்னா 2ab தானே, ab மல்டிபிள் பண்ணாலே 6xy, அது கூட 2 மல்டிபிள் பண்ணா 12 வருது. ஸோ நம்ம கிட்ட 12xy தானே இருக்கு, கரெக்ட் தானே, ஒன்றும் இல்லை. ஸோ the 3x the whole square plus 2 into 3x into 2y, அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 12xyன்னு. அப்ப இது என்ன ஃபார்முலா, a square plus 2ab plus b square. இதோட ஃபார்முலா என்னது, a plus b the whole square. a னா 3x, b னா 2y, அப்ப அவங்களோட ஹோல் ஸ்கொயர். புரியுதாடாப்பா? ஸோ ரெண்டு ஸ்கொயர் டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அப்போ ஐடென்டிட்டியா இருக்குமான்னு ஒரு சந்தேகப்படணும். ஓகே, இப்போ இது என்னது, இதுலயுமே ரெண்டு ஸ்கொயர் நம்பர் இருக்கு, சரியா? இது ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் ஒன்னுங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேவாடாப்பா? ஸோ செக் பண்ணிடுவோமா? ஸோ இவன் யாரோட ஸ்கொயர், 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர், ஏ ஸ்கொயருங்கிறது ஏவோட ஸ்கொயர், அப்போ ஹோல் ஸ்கொயர். இங்க 1ங்கிறது 1ஓட ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்கு, பி ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்கு. நடுவில் இருக்கிற அந்த டேர்ம் வந்து 2abயா அப்படின்னு செக் பண்ணுங்க. 5a into 1 it is 5a, 5a into 2 it is 10a. நம்ம கிட்ட 10a தானே இருக்கு. ஸோ அப்போ இது நம்மளுக்கு -2bab ஃபார்முலால இருக்கு, ரைட்டாடாப்பா? ஸோ அதாவது எப்படி இருக்காங்க பார்க்க, 5a the whole square minus 2 into 5a into 1 plus 1 square, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களோட ஃபார்முலா என்னது, இட் இஸ் a plus b, a minus b the whole square. அப்படின்னா ஏங்கிறது யாரு, 5a மைனஸ் பிங்கிறது 1, அவங்களோட ஸ்கொயருக்கு ஈக்குவல். சிம்பிளா இருக்குல்லடாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங். ஸோ 16m square minus 49n square, ரைட்டா? இது எப்படி மேம்? ஸோ இதுலையுமே நீங்க செக் பண்ணும் போது உனக்கு பார்த்தோன்னே ஒரு ஸ்கொயர் நம்பரை ஐடென்டிஃபை பண்ற அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு வேணும், சரிடாப்பா? ஸோ இது ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் இது ஒரு ஸ்கொயர் நம்பர். 39m ஸ்கொயர், 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர், எம் ஸ்கொயருங்கிறது எம்மோட ஸ்கொயர், அப்போ இவங்க ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 49ங்கிறது யாரோட ஸ்கொயர், 7ஓட ஸ்கொயர், என்னங்கிறது என்னோட ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு, ரெண்டு ஸ்கொயர் நம்பர் சப்ராக்ஷன்ல இருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது, ரெண்டு ஸ்கொயர் நம்பர்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ ஃபார்முலா என்ன பசங்களா, இட் இஸ் a plus b into a minus b, a plus b into a minus b. உன்னோட a என்னது 6m, அப்போ 6m plus 7m ஒன்று and 6m minus 7n ஒன்று, புரியுதா? 6m plus n ஒன்று, 6m minus 7n ஒன்று. ஸோ ரெண்டு ஸ்கொயர் நம்பர் இருக்கு, ரெண்டு ஸ்கொயர் நம்பர் சப்ராக்ஷன்ல இருக்குன்னா திஸ் இஸ் தி ஃபார்முலா. சப்ராக்ஷன்ல இருக்குன்னா இவங்க தான் ஃபார்முலாவா இருப்பாங்க. காட் இட் ராப்பா? நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இது ஃபார்முலா கிடையாது, ஏன்னா எல்லாமே ஒரே பவர்ஸா மெயின்டைன் ஆச்சுன்னா ஃபார்முலாஸ்ல போட்டிருக்கலாம். அப்போ இது எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3x இருக்கு, செகண்ட் டேர்ம்ல ஒரு x இருக்கு. அப்போ காமன் பண்ணலாமா? ஸோ காமனா எக்ஸை எடுத்தா கூட ஃபர்ஸ்ட்ல 2x மீதி இருக்கும், இதுல யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னா 1 வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ 1 போட மறந்துடாதீங்க. இது என்னப்பா, நல்லா செக் பண்ணி பார்க்கணும். இதுவும் ரெண்டு ஸ்கொயர் நம்பர் சப்ராக்ஷன்ல இருக்கு. மேம் எக்ஸ் பார் 4 இருக்கு, எப்படி மேம் ஸ்கொயர்னா யாரை ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பார் 4 கிடைக்கும், யாரை ரெண்டு டைம் டபுள் பண்ணா எக்ஸ் பார் 4 கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணா, எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணா we will get x பார் 4ல மைனஸ் 16ங்கிறது யாரு, 4 ஸ்கொயர். இப்போ உனக்கு எப்படி இருக்கு, ரெண்டு ஸ்கொயர் நம்பர் சப்ராக்ஷன்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. காட் இட்? அப்போ x ஸ்கொயர்
plus 4 ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஒன்று. ரைட்டாடாப்பா? இப்போ யோசிச்சு சொல்லுங்க. இப்போ இதோட முடிஞ்சிருச்சானா இல்லை. ஏன் மேம்னு கேட்டிங்கன்னா திருப்பி இதை நீங்கள் நல்லா பார்க்கணும். திருப்பி இதை பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டு ஸ்கொயர் நம்பர் சப்ராக்ஷன்ல இருக்கு. எப்படி இருக்கு? இது ஒரு ஸ்கொயர் நம்பர், 4ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே. ஸோ அகைன் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. ஏன்னா a square minus b square. So x square na x plus 2, so it will be correct da. So x square enavagum x plus 2 and ena idu vandu x square idu 2 square. So a plus b a minus b na x plus 2 into x minus 2. கடைசி இவனையும் சேர்த்து எழுதணும். So உங்களோட final answer என்ன? x power 4 minus 16 we can write like x square plus 2 x minus 2 and x plus 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேவாடாப்பா? Yes. So next, factorize the following. X square plus 4y square plus 9y square. சரி, இதுல பார்த்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம கிட்ட ஒரு 3 ஸ்கொயர் நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியுதா? இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர். டோட்டலி we have 3 ஸ்கொயர் நம்பர். ஸோ இது ஒரு a ஸ்கொயர், இது ஒரு b ஸ்கொயர் அண்ட் இது ஒரு c ஸ்கொயர். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க இதுவா இருப்போமான்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா we can go with another method. ஓகே, ஸோ நம்ம கிட்ட 2ab இருக்கா செக் பண்ணுங்க, 2bc இருக்கா செக் பண்ணுங்க, 2ca இருக்கா செக் பண்ணும். ஓகேவா? 2ab என்னது? ஸோ இது எப்படி எழுதலாம்? x the whole square plus b 2y the whole square. 9ங்கிறது 3, ஸோ 3z the whole square. சரியா? நெக்ஸ்ட் என்ன இருக்கும் நம்மளுக்கு? இவனையும் இவனையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? எக்ஸையும் 2yயும் மல்டிபிள் பண்ணா 2xy, 2xy 2ஆல மல்டிபிள் பண்ணா 4xy. ஸோ நம்ம கிட்ட 4xy இருக்கா? அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே போடுவோம். ஆனா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இந்த டேர்ம் இருக்கு, 2ab இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? bc நம்மளுக்கு வேணும். இவனையும் இவனையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? 2y 3z ப்ராடக்ட் பண்ணா 6xy 6yz. அது கூட ஒரு 2 மல்டிபிள் பண்ணா 12yz. நம்ம கிட்ட 12yz இருக்கா? எஸ் இருக்கு. அப்ப அவங்கள நம்மளுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது என்னது? 2c என்னது? இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். ஸோ எக்ஸையும் 3zையும் மல்டிபிள் பண்ணா 3xz தான். அது கூட 2 மல்டிபிள் பண்ணா 6xz இருக்கா? எஸ் நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஓகே மேம். அப்ப இது ஃபார்முலா என்னது? a square plus b square plus c square plus 2ab 2bc 2ca இருக்கு. ஸோ இது a plus b plus c தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேவா? ஆனா ஒரு செக் இருக்கு, இதுல சில டேர்ம்ஸ் மைனஸ்ல வந்திருக்கு. இவன் மைனஸ்ல வந்திருக்காங்க, இவங்களும் மைனஸ்ல வந்திருக்காங்க. சி, இதுல 2 டேர்ம் மைனஸ்ல இருக்குன்னா யாராவது ஒருத்தர் சப்ராக்ஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இதுல 3 டேர்ம் மைனஸ்ல இருக்குன்னா யாராவது 2 பேர் சப்ராக்ஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இதுல 2 டேர்ம் தானே சப்ராக்ஷன்ல வந்திருக்கு. ஸோ இந்த 2 டேர்ம்லயுமே இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா எக்ஸ் தான் 2 டேர்ம்லயுமே இருக்கு. அப்படின்னா எக்ஸ் தான் நம்மளுக்கு சப்ராக்ஷன்ல இருக்கு. அதாவது எக்ஸுங்கிறது பிளஸ் எக்ஸ் கிடையாது, மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம்? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z தி ஹோல் ஸ்கொயர். புரியுதாடாப்பா? ஸோ இவங்க 3 பேர்த்தோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். இதுல யாராவது ஒருத்தவங்க சப்ராக்ஷன்ல இருக்காங்கன்னா அவங்கள மைனஸ்ல போடணும், அவ்வளவுதான். ஸோ மைனஸ் எக்ஸுங்கிறது நெகட்டிவ் நம்பர். ஸோ மைனஸ் பிளஸ் 2y பிளஸ் 3z தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது? ரெண்டுமே ஒரு கியூப் நம்பர். இது ஒரு கியூப் நம்பர், இது ஒரு கியூப் நம்பர். கரெக்டுங்களா? ஸோ இது யாரோட கியூப்? 27ங்கிறது 3x தி ஹோல் கியூப். அண்ட் இது யாரோட கியூப்? 125ங்கிறது 5ஓட கியூப். ஸோ a கியூப் பிளஸ் b கியூப் ஃபார்முலால இருக்கா?
a cube plus b cube ஃபார்முலால இருக்கா? ஸோ இதோட ஃபார்முலா என்னது? a plus b a square minus ab plus b square. சரிடாப்பா, இவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன். நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு இதோட ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 and x square. இவங்க ஸ்கொயர் பண்ணா 5 ஸ்கொயர் பண்ணா 25 and y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் மைனஸ் அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் 3x 5y மல்டிபிள் பண்ணா 15xy. இதுதான் ஆன்சர். சரிடாப்பா, ஸோ 3x plus 5y into 9x square plus 25y square minus 15xy. Okay. நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, இது எப்படி இருக்கு? ஒவ்வொன்றையும் பார்த்து பொறுமையா பண்ணும். இது யாரோட கியூப்னா இது வந்துட்டு 8 cubes are. So 8 m the whole cube minus sorry டப்பா, இது 8 cube இல்ல 6 cube. ஓகேவா? 6m the whole cube minus இவங்க யாருன்னா 7 ஓட cube. ஸோ அப்போ இது a cube minus b cube ஃபார்முலா இருக்கு. ஸோ a minus b a square plus ab plus b square. சரிங்களா? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணா 36, m ஸ்கொயர் பண்ணா m ஸ்கொயர், 7 ஸ்கொயர் பண்ணா 49, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர். அவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 6 7s are 42 mn. அவ்வளோதான், ஈஸியஸ்ட் சம்டா. சரிங்களா? ஓகே மேம், இது வந்து டிஃப்ரெண்ட், இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நீ இதை யோசிச்சு சொல்லணும். அதாவது இங்கே 2x பார் 4 இருக்கு, இங்கே 2x x பார் 4னா 4x இருக்கு, இங்கே ஒரு x ஒரு கியூப் நம்பர் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தா ஒரு x காமனாக எடுக்கலாமா? சரி, இதில் பார்த்தோன்னா ஒரு x நம்ம காமனாக எடுக்கலாம். அது போதாதுன்னு ரெண்டுமே 2ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 2ஓட மல்டிபிள்ஸ்னா அப்போ 2வே நம்ம காமனாக எடுக்கலாம்ல. 2x ஒரு 2 போயிடுச்சு, எக்ஸ் பார் 4ல ஒரு எக்ஸ் போயிடுச்சு, அப்போ மீதி இன்னும் 3x இருக்குமா? எஸ். இது வந்து 16 16ங்கிறது 2 into 8ன்னு எழுதுவாங்க. அப்போ 2வை வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பான்? 8 மட்டும்தான் இருப்பான். சரியா? அப்போ மீதினா மைனஸ் 8, ஒரு எக்ஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு, y கியூப் இருக்கு. ஓகேவாடாப்பா? எஸ். திருப்பி இது பாருங்க, இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு கியூப் நம்பர் அண்ட் இதுவும் ஒரு கியூப் நம்பர். கரெக்டா? ஸோ 2xக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஒரு கியூப் நம்பரா? ஸோ அப்போது என்ன ஃபார்முலா? a cube minus b cube is equal to a minus b a square plus b square minus ab. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல? ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஏனா எக்ஸ் மைனஸ் 8ங்கிறது யாரோட கியூபு? 2ஓட கியூப். இப்போ இங்கே 2y வரும். ஓகேவா? இன்டு யாரு? இவனோட ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இவனோட ஸ்கொயர் 4y ஸ்கொயர். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் மைனஸ் 2xy, சாரி பிளஸ் 2xy. பிளஸ் வரணும், நாட் மைனஸ், பிளஸ். சரிடாப்பா? ஓகே, ஸோ a square plus 4y plus 2x square. This is the answer. ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் பார்த்து பார்த்து பண்ணணும். ஓகேவாடாப்பா? எஸ் மேம், இது ஒரு கியூப் நம்பர், டவுட் இருக்கா? இல்லை. ஸோ இது யாரோட கியூப் நம்பர்? 2x தி ஹோல் கியூப் நம்பர் ப்ளஸ் இது ஒரு கியூப் நம்பர் 27ங்கிறது 3ஓட கியூப் y கியூப் ப்ளஸ் இது யாரோட கியூப் நம்பர்? 64ங்கிறது 4ஓட கியூப், ஸோ z கியூப் மைனஸ் அடுத்த டேர்ம் ஒருவேளை இவங்க 3 பேர்த்தோட ப்ராடக்ட் 3ஆல மல்டிபிள் பண்ணதா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது என்ன ஃபார்முலா? a cube plus b cube plus c cube. ஒருவேளை சப்போஸ் இது மைனஸ் 3abc அப்படின்னு இருந்தா ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, மைனஸும் இருக்கு. தென்னா செக் பண்ணுங்க. 2ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணா 6, 6ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா 24.
24 3ஆல மல்டிபிள் பண்ணா 72. இப்போ நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது இவங்க மூணு பேர்த்தோட ப்ராடக்ட் இன்டு 3. புரிஞ்சுதா? ஸோ it is 3 into 2x into 3y into 4z. Okay? So which will be equal to, இது யாரோட cube? அப்ப இது என்ன ஃபார்முலா? இதுதான் ஃபார்முலா. இது ஃபார்முலா எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா மூணு பேர்த்தோட அடிஷன் and மூணு பேர்த்தோட ஸ்கொயர் மைனஸ் ABC. ஓகே, ஸோ அப்போ அது மூணு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2x plus 3y plus 4z into 2x ஸ்கொயர் பண்ணா 4x ஸ்கொயர் and இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9y ஸ்கொயர், இவங்களை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16z ஸ்கொயர் மைனஸ் 3 மூணு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னு சொன்னேன், 24xyz. Okay, so this is the formula. Next, exercise formulas. ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? மூணு டேர்ம் இருக்கு. ஸோ இது எப்படி மேம் ஃபேக்டரைஸ் பண்ண இதுக்குன்னு ஃபார்முலா கிடையாது, ரைட்டா? ஓகே, சரி. இப்போ அப்போ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு எக்ஸ்பாண்ட் இட். இது எல்லாத்துலேயுமே காமனாக யார் யார் இருக்கா? எல்லாத்துலேயுமே காமனாக ஏ ஸ்கொயர் இருக்கா? ஸோ அது போதாதுன்னு 2 காமனாக இருக்கு, எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸா? ஸோ இது 2a ஸ்கொயர், 4ங்கிறது என்னது, 2 into 2. சரிடாப்பா, 8ங்கிறது 2 into 2 into 2. எல்லாருமே 2ஓட மல்டிபிள், எல்லாத்துலேயுமே 2 இருக்கு அண்ட் எல்லாத்துலேயுமே ஏ ஸ்கொயரும் இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ அவங்கள காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருமே இல்லை, அப்போ 1 தான் மிச்சம். அப்போ இதில் 2b இருப்பாங்க. ஓகே, இதில் இன்னும் 2 2 இருக்கா? ஸோ 4c இருப்பாங்க. அவ்வளோதானே பசங்க? ஸோ திஸ் இஸ் தி ஃபேக்டரைசேஷன் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். AB minus AC minus MB plus MC. இது 4 டேர்ம் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு டேர்மாக கணக்கு எடுத்துக்கணும். இந்த 2 டேர்ம், இந்த 2 டேர்ம் தான். ஓகேவா? யாரும் வேணா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2ன்னு இல்லை. ஸோ உனக்கு காமன் பண்ணுற மாதிரி டேர்ம்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது 2 பேத்துல ஏ காமனாக இருக்கா? ஸோ ஏவை வெளியே எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பி மட்டும்தான் மிச்சம், செகண்ட் டேர்ம்ல சி மட்டும்தான் மிச்சம். இது 2 டேர்ம்லேருந்து யாரை காமனாக எடுத்துக்கலாம்? எம் காமனாக எடுத்துக்கலாமா? ஸோ மைனஸ் எம் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பி இருக்கும், ப்ளஸில் மைனஸ் போச்சுன்னா ஒரே ஒரு மைனஸ் தான் மீதி இருக்கும், மைனஸ் எம் எடுத்தாச்சு. ஸோ சி இருக்கும். இப்போ ஆக மொத்தத்தில் எத்தனை டேர்ம் இருக்கு? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 2 டேர்ம்லையுமே பி மைனஸ் சி காமனாக இருக்கு. ஸோ யூ கேன் டேக் அவுட் சைட். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஏ, செகண்ட் டேர்ம்ல எம் இருப்பாங்க. ஸோ பி மைனஸ் சி, ஏ மைனஸ் எம். காட் இட்? ஓகே. செகண்ட் பாருங்க, ஃபேக்டரைஸ் தி ஃபாலோயிங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4ன்னு இருக்கு. ஓகே, இப்போ என்னது, ஒரு 2 ஸ்கொயர் நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியணும். இது ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் இது ஒரு ஸ்கொயர் நம்பர், கரெக்டா? இது எக்ஸோட ஹோல் ஸ்கொயர் அண்ட் இது வந்து 2ஓட ஸ்கொயர். நடுவில் இருக்கிறது என்னது, 2x into 2 2x, 2x into 2 it is 4x. அப்போ 2ab பக்கத்தில் இருக்கு, 2 into 2 into x நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அப்போ இது யாருக்கு ஈக்குவல், x plus 2 தி ஹோல் ஸ்கொயர். ஐடென்டிட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது, இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் மட்டும் பார்த்தோன்னே கண்டுபிடி, சரியா? ஓகே, but 48 is not a square number. not a square number. அப்பனா ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இவங்க செக் பண்ணனா இவங்க எல்லாருமே 3ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 3 காமனா எடுக்கலாம், அதாவது 3a ஸ்கொயர். 24 எப்படி எழுதலாம், 8 into 3ன்னு எழுதலாம். அண்ட் 48 எப்படி எழுதலாம்,
3 into 16 எழுதலாம். சரியா? அப்போ எல்லா டேர்ம்லையுமே 3 இருக்கு. ஸோ அப்போ 3 and 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏ ஸ்கொயர் இருக்கும், செகண்ட் டேர்மில் 8ab இருக்கும், தேர்ட் டேர்மில் 16b ஸ்கொயர் இருக்கும். சரியா? இப்போ செக் பண்ணனா தெரியும். இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது ஒரு ஏ ஸ்கொயர் அண்ட் இது ஒரு ஸ்கொயர் நம்பர். காட் இட்? ஸோ 3, இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ நடுவில் இருக்கிறது என்னது, அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்டா 2ab தான் இருக்கா நடுவில். செக் பண்ணுங்க. ஏவையும் 4bயும் மல்டிபிள் பண்ணா 4ab, அவனை 2 கூட மல்டிபிள் பண்ணா 8ab. ஸோ நம்ம 8ab தானே இருக்கு. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 into a into 4b, அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, plus 4b the whole square. ஸோ இது a square minus 2ab plus b square ஃபார்முலால இருக்கு. ஸோ அதோட ஃபார்முலா என்னது, a minus b the whole square. bங்கிற இடத்துல இப்போ 4b தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. சரிடாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். Factorize the following: x power 5 minus 16x. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துக்கலாமா ஃபர்ஸ்ட்? அப்போ இங்க ஒரு எக்ஸ் பார் 4 இருக்கும், இங்க 16 இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எப்படி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? அப்போ அவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a plus b, a minus b. அகெயின் இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பரா? அப்போ இது அகெயின் எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 4 வராது, 4ங்கிறது 2 ஸ்கொயர்ல. ஸோ எக்ஸ் 4 பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. ஏடா பசங்களா, ஃபார்முலா ஒன்று தான், அந்த ஃபார்முலா வச்சு நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். டன். ஓகே, வாட் அபவுட் திஸ்? இது என்ன மேம்? இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், பக்கத்துல இருக்கிறது 2abன்னு இருந்திருக்கணும். ஒன் செகண்ட் பசங்களா, கொஸ்டின் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். 23 தான் கரெக்டான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் தி ஃபாலோவிங். ஓகே, சரிடா பசங்களா. சரி, இது ஒரு ஃபார்முலா தான், நான் நம்மளுக்கு ஃபார்முலா வந்து கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கு. என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், கரெக்டா? ஸோ இது வந்து எம் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1/m தி ஹோல் ஸ்கொயர். அதாவது ஏ ஸ்கொயர் நம்ம கிட்ட இருக்கு, பி ஸ்கொயர் இருக்கு. உனக்கு என்ன வந்திருக்கணும்? 2ab வந்திருக்கணும். ஸோ 2ab நம்மளுக்கு வந்திருக்கணும். ஸோ m into 1/m it is 1. 1 into 2, 2 தான் வேணும் நம்மளுக்கு. நம்மளுக்கு பக்கத்துல 23 வேண்டாம், 2 தான் வேணும். சரியா? ஸோ 23 2 வச்சு எழுதலாம்ல, யாடாப்பா? ஸோ 23 இருந்து ஒரு 2 மட்டும் பிரிச்சு எழுதிக்கோ, ஒரு -2 பிரிச்சு எழுதிக்கணும். அப்போ மீதி எத்தனை பேர் இருப்பான்? 23ல ஒரு 2 நீ எழுதிட்ட அப்படின்னா மீதி ஒரு சரி, நம்மளுக்கு இப்போ +2 வேணும்னு வச்சுக்கோங்க. +2 நம்மளுக்கு வேணும், கரெக்டா? அதாவது நம்மளுக்கு +2ab ஃபார்முலால +2 மட்டும் இருந்தா ஒரு ஃபார்முலாவா எழுத முடியும். நம்மளுக்கு +2 வேணும், இது ஒரு ஈக்குவேஷன் உனக்கு வேணும் அப்படின்னா ஒருத்தர் நாமளா இவங்க வேணும், அதனால இவங்களையும் நம்ம வச்சுக்கணும். +2 வேணும்னா -2 நம்ம வச்சுக்கணும். அது போக -23 ஆல்ரெடி இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? இவங்கள ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணு. ஸோ m ஸ்கொயர் 1/m ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு இருக்கு. இது யாரு? m plus 1/m தி ஹோல் ஸ்கொயர். சரியா? அண்ட் -2 -23, அதாவது -25. ஸோ 25ங்கிறது என்னப்பா? 25ங்கிறது என்னது?
25ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ ஒரு ஸ்கொயர் நம்பர் மைனஸ் இன்னொரு ஸ்கொயர் நம்பர் இருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ m plus 1 by m plus 5 m plus 1 by m minus 5. புரியுதாடா பசங்களா? அவ்வளவுதான், அம்பிட்டுதான், ஈஸி தானே? ஸோ என்னது, இது ஒரு ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது இல்லை ஒரு டேர்ம் தான் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு டேர்ம் நாமளே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ இது என்ன பண்ணலாம்? யூ கேன் சி 6 இஸ் காமன் ஆன் போத் சைட். ஸோ 6 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 1 இருக்கும். அது போக இங்கே 36x² இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a பிளஸ் b a minus b. So 6 1 plus 6x and 1 minus 6x. Okay, next இது என்னது? செக் பண்ணுங்க. இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். கரெக்டா? பக்கத்துல என்ன இருக்கணும்? அவங்க ரெண்டு பேர்த்தோட அடிஷன், அதாவது 2ab நம்ம கிட்ட இருந்திருக்கணும். a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2ab இருந்திருக்கணுமா? ஸோ 2ab என்னது? +2 நம்மளுக்கு வேணும். அப்போ -2 நம்ம போடணும். அது போக ஆல்ரெடி -18 இருக்கு. ஸோ இது a ஸ்கொயர் + 1 by a ஸ்கொயர் +2 நம்ம கிட்ட இருந்துட்டு போகுது. ஓகே. ஸோ இப்போ ஏதாவது பண்ணி நீங்க ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு நம்பர் ஒரு ஸ்கொயர் நம்பரா கொண்டு வரணும். சரியா? ஸோ நீங்க இங்க +2 வச்சுக்கலாம், -2 வச்சுக்கலாம். இப்போ நீங்க +2 இங்க வச்சுக்கிட்டீங்கன்னா -2 இவனையும் ஆட் பண்ற மாதிரி ஆயிடும். -2வையும் -18 ஆட் பண்ணா -20 என்ன வரும்? -20 வரும். ஆனா இது ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்ல. ஓகேவா? இதே உல்டா பண்ணிக்கலாம். இதே நம்ம உல்டா பண்ணிக்கலாம். -2 இங்க +2 இங்க வச்சுக்கலாம். சரியா? 2 -18 என்னது? -16. ஆனா -16ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்ப என்ன பண்ணும்? அப்ப இவங்கள தான் ஒரு பேரா சூஸ் பண்ணும். இவங்க ரெண்டு பேர் ஒரு பேர். புரியுதாடாப்பா? சோ இது என்னது? இது வந்துட்டு a - 1 by a the whole square and இவங்க 4 the whole square. சோ ரெண்டு ஸ்கொயர் நம்பர் சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. ரெண்டு ஸ்கொயர் நம்பர் சப்ட்ராக்ஷன்னா a - 1 by a +2 நம்ம கிட்ட இருக்கு. +4 நம்ம கிட்ட இருக்கும். a - 1 by a -4 நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவாடாப்பா? அவ்வளவுதான். ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன். இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர். அண்ட் இது எப்படி இருக்கு? இது யாரோட ஸ்கொயர்? 2x the whole square. இது யாரோட ஸ்கொயர்? 3y the whole square. இது யாரோட ஸ்கொயர்? 5z the whole square. பக்கத்துல இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க? ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். 2x 3y மல்டிபிள் பண்ணா 6xy, 6xy 2ஆல மல்டிபிள் பண்ணா 12xy. ஸோ 2 into 2x into 3y நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 3y 5z மல்டிபிள் பண்ணா 15yz. அது கூட 2 மல்டிபிள் பண்ணா இது கிடைக்கும். ஸோ 2 into 3y into 5z. நெக்ஸ்ட் இவங்க 2 into 2x into 5z. ஓகேவா? ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் 2ab 2bc 2ca இருக்கு நம்ம கிட்ட. அப்ப அது என்னது? 2x plus 3y plus 5z the whole square. அவ்வளவுதான். சரிடாப்பா? சேம் ஃபார்முலா, டிட்டோ ஃபார்முலா. ஸோ இது வந்துட்டு 5x the whole square, இது 2y the whole square, இது 3z the whole square. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 10xy, அதை 2ஆல மல்டிபிள் பண்ணா கரெக்டா தான் இருக்கு. அப்ப 2 into 5x நம்ம கிட்ட இருக்கு, 2y நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 12xy வந்துடும். ஸோ 2 into 2y into 3z. சரியா? நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்ப செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ரெண்டு பேரும் சப்ட்ராக்ஷன்ல இருக்காங்க. அந்த ரெண்டு பேர்த்துலயுமே காமனா இருக்கிறது 5x தான். அப்போ 5x தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு? நெகட்டிவா இருக்கு. ஓகே. அப்போ -5x plus 2y plus 3z the whole square.
ஓகேவா? இது எப்படி? இது ஒரு கியூப் நம்பர், இது ஒரு கியூப் நம்பர். இது வந்துட்டு 2x the whole cube and இது வந்துட்டு 5y the whole cube. a cube minus a cube plus b cube ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா a plus b a square அப்போ 4x square b square plus 25y square minus ab. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 10xy. ஓகேங்களா? இது என்னது? சேம் ஃபார்முலா. ஸோ இது 3x the whole cube, இது 2y the whole cube. இவங்க கியூப் பண்ண என்ன வரும்டாப்பா? ஸோ இப்போ 3x minus 2y 9x square plus 4y square, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பிளஸ், எல்லாமே பிளஸ். இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 6xy. இது எப்படி இருக்கு? இது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? இது ஒரு ஸ்கொயர் நம்பர். a கியூப் ஸ்கொயர் பண்ணா கிடைக்குமா? ஆமா. 64ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். 8 ஸ்கொயர் பண்ணா கிடைக்குமா? ரெண்டு ஸ்கொயர் நம்பரை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஃபார்முலா என்னது? a கியூப், அதாவது a plus b a minus b. அகைன் இது என்ன மேம்னா, இது ஒரு கியூப் நம்பர், இதுவும் ஒரு கியூப் நம்பர். ஸோ a கியூப் plus b கியூப் ஃபார்முலால இருக்கு. ஸோ அவங்கள எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? a கியூப் plus b கியூப் ஃபார்முலா என்னது? a plus b a square plus b square minus ab. ஸோ அப்போது a plus 2 a square plus 2 square na 4 minus அவங்க ரெண்டு பேரும் 2 into a. நெக்ஸ்ட் இது a cube minus b cube ஃபார்முலால இருக்கு. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a minus 2 a square plus 4 plus 2a. இது என்ன ஃபார்முலா? இது ஒரு கியூப் நம்பர், இது ஒரு கியூப் நம்பர், இதுவும் ஒரு கியூப் நம்பர். இது அவங்க மூணு பேர்த்தோட ப்ராடக்ட். ஸோ x the cube plus 2y the whole cube minus 1ங்கிறது என்னது? minus 1 கியூப் பண்ணா minus 1 தான் வரும். சரிங்களா? அண்ட் அப்புறம் 3 இருக்கு, x இருக்கு, 2yயும் இருக்கு, minus 1ம் இருக்கு. அப்புறம் ஒரு மைனஸ் minus 3xy. ஸோ மைனஸ் 3 இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது? அவங்க மூணு பேர்த்தோட அடிஷன். ஸோ எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் 1. நெக்ஸ்ட் அவங்க மூணு பேர்த்தோட ஸ்கொயர். இவனை ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர், இவங்களை ஸ்கொயர் பண்ணா 4y ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணா 1. அப்புறம் அவங்க மூணு பேர்த்தோட ப்ராடக்ட்டுக்கு மைனஸ் வரணும். ஸோ இதை எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் a cube, அதாவது x 2xyன்னு வரும். ஸோ 2xy நம்மளுக்கு என்ன வந்துடணும்? பிளஸ்ல வந்துடணும். ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்குல்ல, அதனால அது பிளஸ்ஸா மாறிடும். ஓகேவாடாப்பா? அவ்வளவுதான். ஓகே, this is the last sum. See, it is a cube number, it is a cube number and it is also a cube number. இது L the whole cube. minus 8 எப்போ வரும்னா minus 2யும் m-ஐயும் கியூப் பண்ணா வரும். 27ங்கிறது minus 3யும் n-ஐயும் கியூப் பண்ணா வரும். ஓகேவா? பக்கத்துல இருக்கிறவன் என்னவா இருக்கணும்? நம்மளுக்கு minus 3 into L into minus 2m into minus 3n நம்மளுக்கு இருக்கணும். செக் பண்ணுங்க. 2 3s are 6, 6 3s are 18. கரெக்டாக தான் இருக்கு. மைனஸ் 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 பிளஸ் மைனஸ் கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்னது? இவங்க மூணு பேர்த்தோட அடிஷன். ஸோ L minus 2m minus 3n. அப்புறம் அவங்களோட ஸ்கொயர். ஸ்கொயர் எப்பவுமே பாசிட்டிவ்ல தான்டாப்பா வரும். சரியா? அந்த லீனியரும் கியூப் மட்டும் தான் நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் கலந்துருக்கும். நம்மளுக்கு அடுத்தது என்ன வரணும்டாப்பா? மைனஸ் ஏபிசி நம்மளுக்கு வேணும். இவங்க மூணு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா பிளஸ் 6mll, அது கூட ஒரு மைனஸ் போடுங்க. இப்போ மைனஸ் 6mnl. அவ்வளோதான். கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட PDF அட்டாச் பண்ணிடுறேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் பாய் பசங்களா.